Hi students, நம்ம இந்த வீடியோல pair of linear equation ல இருந்து statement sums எப்படி solve பண்றதுன்றதான் பார்க்க போறோம். கொஞ்சம் வித்தியாசமான questions பார்க்கலாம். There are some students in two examination halls A and B. ரெண்டு halls இருக்கு. So இது வந்து hall A ன்னு எடுத்துக்கலாம். இது வந்து hall B ன்னு எடுத்துக்கலாம். To make the number of student equal in each hall, ரெண்டுல number of student equal ஆக்கணும்னா 10 students are sent from A to B. A ல இருந்து பிக்கு 10 ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம அனுப்பிட்டோம் அப்படின்னா ரெண்டு கிளாஸ்லயும் ஈக்குவல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் இந்த ஏ கிளாஸும் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் இந்த பி கிளாஸையும் எக்ஸ் அண்ட் ஒய்னு எடுத்துக்க போறோம். ஸோ எக்ஸும் ஒய்யும் எடுத்துக்கலாம். இப்போ அவங்க சொல்லியிருக்க கண்டிஷன் படி ஏன்ற கிளாஸ்ல இருந்து பின்ற கிளாஸ்க்கு 10 ஸ்டூடெண்ட் அனுப்பியிருக்காங்க அப்படின்னா இதுல வந்து எக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க பேசிக்கா, இதுல ஒய் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க. எக்ஸ்ல இருந்து 10 பேர் அந்த பக்கம் போயிட்டாங்கன்னா இந்த கிளாஸோட கவுண்ட் எக்ஸ் மைனஸ் 10 ஆயிடும், அந்த கிளாஸோட கவுண்ட் ஒய் பிளஸ் 10 ஆயிடும். இந்த மாதிரி பண்ணும்போது இந்த ரெண்டும் ஈக்குவல் ஆயிடுது, நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஈக்குவல் ஆயிடுறாங்களாம். அப்ப இதுதான் நம்மளோட ஈக்குவேஷன் 1. இது எக்ஸையும் ஒய்யும் ஒரே பக்கம் எடுத்துட்டு நம்பரை ஒரே பக்கம் எடுத்துக்கலாம். எக்ஸ் இருக்கு, இந்த பிளஸ் ஒய் இந்த பக்கம் வந்தா மைனஸ் ஒய் ஆகும். இங்க ஆல்ரெடி ஒரு பிளஸ் 10 இருக்கு, இந்த மைனஸ் 10 இந்த பக்கம் வந்தா பிளஸ் 10 ஆயிருக்கும். அப்ப x minus y is equal to 20 அப்படின்றது உங்களோட ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். நம்ம கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் 2 லைன் தான் படிச்சிருக்கோம், அடுத்த லைனுக்கு போலாம் இப்போ. பட் இஃப் 20 ஸ்டூடெண்ட்ஸ் சென்ட் ஃப்ரம் B to A, ஆனா B ல இருந்து 20 ஸ்டூடெண்ட்டை இந்த பக்கம் அனுப்பணும் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்க இருந்து 20 ஸ்டூடெண்ட் அங்க அனுப்பிட்டோம், அப்போ இந்த கிளாஸோட கவுண்ட் வந்து x plus 20 ஆகும். அந்த மாதிரி பண்ணா the number of student in A, அப்போ இந்த ஸ்டூடெண்ட் ஏன்ற கிளாஸ் ரூம்ல இருக்க ஸ்டூடெண்டோட கவுண்ட் எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னா டபுள் த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் பி செக்ஷன். பில இருக்க ஸ்டூடெண்டோட கவுண்ட்டுக்கு டபுள் த டைம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அதுக்கு எப்படி ஸ்டேட்மெண்ட் எழுதுறது அப்படின்னா இங்க இருந்து 20 ஸ்டூடெண்ட்டை சென்ட் பண்ணாங்க அப்படின்னும் போது ஃபர்ஸ்ட் கிளாஸோட கவுண்ட் வந்து எக்ஸ் பிளஸ் 20 ஆயிடும். இந்த கண்டிஷன் முடிஞ்சு போச்சு, அது கூட போய் ஆட் பண்ணக்கூடாது, மறுபடியும் எக்ஸ் அண்ட் ஒய்ல இருந்து தான் நீங்க யோசிக்கணும். இந்த கிளாஸோட ஸ்டூடெண்ட் வந்து எக்ஸ் பிளஸ் 20 இருப்பாங்க. இப்போ ஏ ஹால்ல இருந்த ஸ்டூடெண்டோட கவுண்ட் வந்து டபுள் த டைம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. டபுள் அப்படின்னா 2ஆல மல்டிபிள் பண்ணணும், ட்வைஸ்ன்னு அர்த்தம். டபுள் த டைம் ஆஃப் ஒய்ல இருந்த ஸ்டூடெண்டோட கவுண்ட். ஒய்ல இப்போ எவ்வளோ ஸ்டூடெண்ட் இருப்பாங்க, ஒய் மைனஸ் 20 இருப்பாங்க. ஏன்னா இங்க இருந்து 20 ஸ்டூடெண்ட் தான் அங்க போனதா கொஸ்டின்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை சால்வ் பண்ணிட்டா ஆன்சர் வந்துடும் உங்களுக்கு. இது வந்து இங்க எக்ஸ் பிளஸ் 20 அப்படியே இருக்கட்டும். இந்த 2 உள்ள மல்டிபிள் பண்ணீங்கன்னா 2y, இங்க மல்டிபிள் பண்ணா மைனஸ் 40. எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் ஒய் எல்லாம் ஒரு பக்கம் எடுத்துக்கலாம். இது வந்து எக்ஸ் பிளஸ் 20 சரி பிளஸ் 2y இந்த பக்கம் வந்தா மைனஸ் 2y ஆகும். இங்க மைனஸ் 40 இருந்தது. அப்ப எக்ஸ் மைனஸ் 2y இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 16 எழுதிக்கலாம். பிளஸ் 20 அங்க போய் மைனஸ் 20 ஆயிருக்கும், அதனால அங்க மைனஸ் 16 கிடைச்சது. ஸோ எழுதியாச்சு செகண்ட் ஈக்குவேஷன். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனே செகண்ட் ஈக்குவேஷனே சால்வ் பண்ணிடலாம். சால்வ் 1 and 2. ஒரு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனே செகண்ட் ஈக்குவேஷன் எலிமினேஷன் மெத்தட்ல சால்வ் பண்ண போறோம். முதல் ஈக்குவேஷன் எக்ஸ் மைனஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 20. செகண்ட் ஈக்குவேஷன் எக்ஸ் மைனஸ் 2y இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 16 இருக்கு. ரெண்டுமே எக்ஸ் எக்ஸ்ன்னு இருக்கிறதுனால கேன்சல் பண்ணிடலாம். ரெண்டுமே பிளஸ்ல இருக்கிறதுனால சிம்பிள் மாத்திட்டு கேன்சல் பண்ணணும். மைனஸ் 1yயும் பிளஸ் 2yயும் பண்ணும்போது நம்மளுக்கு பிளஸ் 1y கிடைக்கும். இங்க பிளஸ் 60 பிளஸ் 20 அப்ப 80. அப்ப ஒய்ன்ற கிளாஸ்ல வந்து 80 கவுண்ட் இருந்திருக்கு, அதாவது பி ஹால்ல 80 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஒய்யை கொண்டு போய் ஏதாவது ஒரு ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்ப எக்ஸ் மைனஸ் 80 இஸ் ஈக்குவல் டு 20. மைனஸ் 80 அந்த பக்கம் எடுத்துட்டு வந்தா பிளஸ் 80 ஆயிடும். அப்ப 20 பிளஸ் 80 தான் நம்மளோட கவுண்ட். அப்ப 100 அப்படின்றதான் கரெக்டான ஆன்சர். அப்போ ஹால் ஏல வந்து 100 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்திருக்காங்க, ஹால் பில வந்து 10 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்திருக்காங்க. இப்படி ஃபைனல் ஆன்சர் எடுத்து எழுதிருங்க. நம்ம போட்ட கொஸ்டின் கரெக்டான்னு பாக்குறதுக்கு அவங்களோட முதல் கண்டிஷன் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க, ஏன்ற ஹால்ல இருந்து பின்ற ஹாலுக்கு 10 ஸ்டூடெண்ட் அனுப்புனா ஈக்குவல் கவுண்ட் கிடைக்கும்னு சொன்னாங்க. இங்க இருந்து 10 ஸ்டூடெண்ட் இங்க அமிச்சா இங்கே 90 ஆயிடும், இங்கே 90 ஆயிடும். அப்ப நம்ம போட்ட சம் கரெக்ட் தான்.